ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டிக் அண்ட் சோஜுவோட தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். சாரி, ரொம்ப லேட்டாக தான் போடுறேன், என்னை மன்னிச்சிருங்க. சில பல ரீசன்ஸ்னால என்னால் போட முடியல. ஆனால் இனி ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணல. இல்லைன்னா வீக்லி 3 வீடியோஸ் ஆச்சு கண்டிப்பாக வந்துடும். சரி வாங்க இப்போ இது எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்துருப்பாங்க. சைடில் கண்ணாடி பார்த்தா ஹீரோட ஃபேஸ் தான் தெரியும். ஆமாம், இவங்க 2 பேர்த்தோட பாடி பார்த்தீங்கன்னா ஸ்வாப் ஆயிருக்கும். இப்போ இருந்து நம்ம ஹீரோ ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் சொல்ல போகிறோம். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஹீரோயினுக்கு பண்ணா ஷாக்காக இருக்கும். நம்ம என்னடா இவன் உடம்புல பண்ணிட்டு இருக்கோம், என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்னு சொல்லி பார்ப்பாங்க. பார்த்தா கீழே விழுந்துருவாங்க. உடனே நர்ஸா டாக்டர்ஸ்லாம் வந்து ஹீரோ பேரை சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோனை தூக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரும் இந்த மாதிரி நீங்கள் அன்கான்ஷியஸாக இருந்தீங்க, 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் கண் விழிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பேர் சொல்லும்போது ஹீரோனுக்கு ஹீரோவா முக்கியம், அவங்க தானே முக்கியம், ஹீரோயின் என்னன்னா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது டாக்டருக்கு யார் அவங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நர்ஸும் இவர் அட்மிட் ஆன போதே ஒரு லேடி வந்து அட்மிட் ஆனாங்க, அவங்கள பற்றி தான் கேட்குறாங்க, அவங்க யூனிட் 1ல இருக்காங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் பண்ணா அந்த இடத்துலேருந்து பண்ணா ஓடி வந்து அவங்க இருக்க இடத்த தான் பார்ப்பாங்க. பார்த்தா அவங்க அன்கான்ஷியஸ் கோமால தான் இருப்பாங்க. ஹீரோயின் அவங்க பாடியை பார்த்துட்டு இந்த மாதிரி அன்னைக்கு நைட்டு நான் இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா கை வைப்பாங்க. அப்போ அவங்க கையில் பார்த்தா காயம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி இவங்க மேலேருந்து கீழே விழுகிறதுக்கு முன்னாடி அந்த ரேபிட் மாஸ்க் போட்டிருந்தாங்க, அவர் கையில் கீறி விட்டுருப்பாங்க, அந்த காயமாக தான் இருக்கும். ஹீரோயின் அதை பார்த்து ஷாக் ஆவாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீரோயின் பார்த்தா டாக்டரை பார்த்து பேசுறதுக்காண்டி தான் வந்திருப்பாங்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீரோவோட கண்டிஷனை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோனுக்கு அவங்க தானே கேட்கணும். அதனால ஹீரோனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கார்டன் இல்லாமல் அவங்கள பற்றி யார்கிட்டையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயின் தான் ஒரு டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க பயப்படும் போது அந்த டேப்லெட் பேரை சொல்லி இப்போ சொல்லுங்கள், நான் தான் அவளோட கார்டியன், அவளுக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாதுன்னு சொல்லி சொல்லும்போது டாக்டரும் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னு தெரியாது. ஆனால் ஹீரோனோட பிலாங்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கொடுத்துருவாங்க. அப்படி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா பாடி ஸ்வாப்பை பற்றி சர்ச் பண்ணிகிட்டே வருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கனவுல இருந்தீங்கன்னா கனவுலேருந்து வெளியில் வந்துருங்கன்னு சொல்லி தான் அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸியோட ரேடியோவில் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி இவங்க மிஸ்லீட் பண்ணனால கம்பெனிலேருந்து தூக்கி எறியப்பட்டாங்க, அதனால பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சூசைட் அட்டம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தான் நியூஸ் போயிட்டு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கால் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தா இவங்க ஃபோன்லேருந்தே பார்த்தீங்கன்னா 911க்கு யாரோ கால் பண்ண மாதிரி இருக்கும். இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தானே இவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு வந்தால் இந்த கார்டன் இல்லாமல் யாருமே உள்ளே விட மாட்டோம், நீங்கள் ஹீரோயின் கிடையாது, ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் உள்ளே விடணுமான்னு சொல்லிட்டு அவரை பார்த்தீங்கன்னா உள்ளேயே விட மாட்டாங்க. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் பின்னாடி இருந்து ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இவங்கள ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா எல்லாருமே கேஷுவலாக இருக்க மாதிரி இருக்கும். ஹீரோனுக்கு புரிஞ்சிடும் அங்கேருந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஹீரோவோட கார் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஹீரோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோட வீட்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி விடுவாங்க. பார்த்தா ஹீரோ ஏதோ மலை மேலே இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி போகிற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க. ஹீரோனு கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோட வீடு தான் சொல்லிட்டு பில்லெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ளே போவாங்க. பார்த்தா லாக் பண்ணியிருக்கும். லாக்குக்கு என்ன பாஸ்வேர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏதேதோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அறிவாளித்தமாக யோசிச்சு போடுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா 000 தான் பாஸ்வேர்டாக இருக்கும். ஹீரோயின் யாரா இவன் இந்த மாதிரிலாம் பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கானேன்னு பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாகவும் ஃபுல்லாக பிளான்ஸாகவும் தான் இருக்கும். ஹீரோயின் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்டுக்கு வந்து பார்ப்பாங்க. ஹீரோ நைட் ட்ரெஸ் போட்டு வச்சிருப்பாரு. ஐயோ இதை தான் நம்ம போட்டு படுக்கணுமா சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேர் பண்ணுவாங்க. அவங்க கையில் உள்ள காயத்தை தான் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே ரூமே இருட்டான மாதிரி இருக்கும். இது யார் பண்ணியிருப்பா, நம்மளை கொலை பண்ணுறதுல யாருக்கு ஆதாயம் இருக்குன்னு சொல்லி யோசிக்கும் போது ஒருவேளை அந்த ஷூ ரிப்பேர்மேன் பண்ணியிருப்பாரா, அப்படி இல்லைன்னா அந்த மேனேஜர் ஆஃபீஸில் சுற்றிட்டு இருக்கானு நம்மளை பழி வாங்கணுன்ட்டு அவன் பண்ணியிருப்பானா, இல்லை அவன் கூட சேர்ந்து யுமி ஏதாச்சும் பண்ணியிருப்பாளா, இல்லை டேரக்டர் ஹானாக இருக்குமா, இல்லை ஹீரோவே இதை பண்ணியிருப்பானான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. டக்குனு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நம்ம போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பண்ண தூங்க போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் போகணும் இல்லையா, ஐயோ இதை எப்படி பண்ணுறது, சரி பரவாயில்ல பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து பார்ப்பாங்க. ஹீரோ கிட்ட எதுவும் ப்ரொஃபஷனல் ட்ரெஸ்ஸுமே எதுவுமே இருக்காது. ஹீரோனு இது என்னடா இவன்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸுமே இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் கிரெடிட் கார்டு இருக்கும். இதை பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஃபீஸ் நடந்து வருவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. இது ஹீரோ தானே, அதனால இவன் என்னடா இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கானே, 1 மாதத்துக்கு அப்புறம் ஆஃபீஸ் வந்திருக்கானேன்ட்டு எல்லாருமே வியப்பாக பார்ப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸ் பிக் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இனி டீம் 1க்கு மேனேஜர் பார்த்தீங்கன்னா யுமி, அதாவது ஹீரோயினோட ஃப்ரெண்டாக இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் இனி மேனேஜர். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அண்டர் டாகோட மேனேஜர் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. அப்படியே மேலே வந்து சில பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் மிஸ்லீட் பண்ணனால அவங்கள பார்த்தீங்கன்னா அண்டர் டாகோட தூக்கி போட்டாங்க, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்களையும் தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்கள ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது ஹீரோ சைடில் போய் நின்றுட்டு ஏன் அவங்களெல்லாம் ரிசைன் பண்ணிட்டாங்க எதனாலும் சொல்லி கேட்கும்போது, ஏன்னா அண்டர் டாக் போனால் யாருமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கேரியரில் பெருசாக வர முடியல,
சொல்லிட்டு சைடில் பார்த்தா ஹீரோ தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் தான் உள்ளுக்குள்ளே, ஆனால் ஹீரோ தானே வெளியில் இருப்பாங்க. இவனுக்கா நம்ம பதில் சொன்னோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போவாங்க. அப்போ தான் அந்த சைட்லேருந்து யுமி வருவாங்க. டீம் 1 மேனேஜரா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. யுமியும் வந்துட்டு, ஏய் நீ தானே ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் தானே, நிஜமாலே நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனும் என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களும் என்ன மீன் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, நீ தான் ஹீரோனுக்கு அதை பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் காது பக்கத்தில் வந்துட்டு, எனக்கு அவளுக்கு பண்ணணும்னு தான் ஆசை, ஆனால் இதை நான் பண்ணலை, அது தானாகவே நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் உன் மண்டக்குள்ள நிறைய ஓடிட்டு இருக்கும்ல, நம்ம எப்படி ஃபுல் டைம் எம்ப்ளாயி ஆனோன்ட்டு இப்போ புரியுதா எதனாலேன்ட்டு, நீ யார் சைடில் இருக்கணும்னு யோசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. ஹீரோனும் இவகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா யுமி அவங்க ரூமுக்கு வந்து பார்ப்பாங்க. ஹீரோயின் ரூமாக இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ரூம் ஆயிடுச்சு. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா டேபிளில் போய் உட்காந்துட்டு யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஹீரோனால எந்த பிரச்சனையும் வராதுல்ல, ஏன்னா அவனோட பாய் ஃப்ரெண்டாக ஒரு இன்டென்ட் இருக்கான், அவன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ண மாட்டான்ல, ஞாபகம் வச்சுக்கோ. ஹீரோயின் மட்டும் திரும்பி அவள் லைஃபுக்கு வந்தானா நம்ம லைஃப் முடிஞ்சது ஓகேவான்னு சொல்லிட்டு யாரோ பர்சன் கிட்ட காலில் பேசுவாங்க. ஆனால் அது யாருன்னு சொல்லி நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே இந்த சைட் நம்ம பண்ண ஹீரோயினும் ஹீரோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களே தான் காட்டுவாங்க. ஹீரோன்னு நினச்சி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஏஜென்சி குரூப் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேனேஜரை மாற்றிட்டாங்களேன்னு சொல்லும்போது ஹீரோனும், ஆமாம் எனக்கு அந்த விஷயம் தான் ஒரு மாதிரி ஃபிஷியாக தோணுது. இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிசல்ட் வெளியில் வந்தோடனே ஒரு பர்சன் எப்படி டக்குன்னு சேஞ்ச் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்குன்னு தோணலையான்னு சொல்லி கேட்கும்போது இவங்க 2 பேருமே பண்ண ஷாக்காக பார்ப்பாங்க. ஏன்னா ஹீரோ பண்ண இந்த மாதிரி யோசிச்சுலாம் பேசுகிற ஆள் கிடையாது இல்லையா, அதனால ஷாக் ஆகிட்டு பரவாயில்ல ஃபுல் டைம் எம்ப்ளாய் ஆனோடனே இப்படிலாம் யோசிச்சு பேச ஆரம்பிச்சிட்டேன், ஒன்று அண்டர் டாக் டீமில் வேற போட்டிருக்காங்க, நல்லா வேலை பார்க்கணும் சரியான்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோனி பார்த்தா ஷாக் ஆகிடும். ஏன்னா அந்த போர்டில் ஹீரோட பேரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோனியை அதை கவனிக்க போகிறாங்க, தன்னோட பேரை மட்டும்தான் கவனிச்சிருப்பாங்க. என்னது நான் அங்கே போய் வேலை பார்க்க போகிறேன், இதை பற்றி ஏன்டா சொல்லலைன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்டா நீ அங்கே தான் இருந்தது பார்த்துக்க வேண்டியதானே, ஆனால் கவலைப்படாத அங்கே யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு நான் லிஸ்ட்டே வச்சு உள்ளவங்களை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட்டு காட்டுறாங்களே இவங்க பேர் பார்த்தீங்கன்னா லேடியும், இவங்க பார்த்தீங்கன்னா 7 குழந்தைங்களுக்கு அம்மா. அதனால் ஆஃபீஸில் கிடைக்கிற எல்லா ஃபுட்டையும் பார்த்தீங்கன்னா திருடி எடுத்துகிட்டு போகிறதா இவங்க வேலையாக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் திருடி போயிருப்பாங்க. அந்த விஷயத்தை பார்த்தா நம்மளுக்கு காட்டுவாங்க. கீழெல்லாம் விழுந்திருப்பாங்க. செகண்டை பார்த்தீங்கன்னா அலெக்ஸை தான் காட்டுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்லாம் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிகிட்டே வரமாட்டாங்கன்னு சொல்லி அவரோட இன்ட்ரடக்ஷனும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காட்டுவாங்க. இவங்க பேரை பார்த்தீங்கன்னா நம்ம யூங்குன்னு வச்சுக்கலாம். இவ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சோடனே வேலைக்கு வந்துட்டா. இவளோட ஃபேமஸே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அதனால தான் இவளுக்கு வேலைக்கே எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுப்பாங்க. ஆனால் ஹீரோனுக்கு தான் இவங்கள பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா ஹீரோன் தான் இவங்க 3 பேருமே பண்ண அண்டர் டாக்ல தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அண்டர் டாக் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, நம்மளை யாரை கொலை பண்ண ட்ரை பண்ணாங்களோ அந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஷூ ஷாப் இருக்கும் இல்லையா, அது முன்னாடி நிற்கிற மாதிரி இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு கையில் சானிடைசர் எல்லாம் போடுவாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூமியை தான் காட்டுவாங்க. அவங்க தான் மேனேஜராக பழப்பை எடுத்துக்க போகிறாங்க இல்லையா, அதனால அதோட இன்ட்ரடக்ஷன் செக்ஷன்லாம் போயிட்டுருக்கும். ரொம்ப பெரிய ஸ்பீச்லாம் கொடுப்பாங்க. இனி எந்த தப்பு நடக்காமல் நான் இந்த கம்பெனி நல்லபடியாக நடத்துவேன்ட்டு. ஆனால் ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த சிஓ லேடிக்கு இது சுத்தமாக பிடிக்காது. டேரக்டராக வந்தால் எப்பயுமே அவங்கள வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்களே. பரவாயில்ல இந்த மேனேஜர் நல்லபடியாக வேலையெல்லாம் பார்ப்பாங்களேன்னு சொல்லி கேட்கும்போது யாருக்கு தெரியும் யாருனால ஹீரோயினோட இடத்துல ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது இதே மாதிரி தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்ட்டு இதை பற்றியே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பேசி வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த செக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லாம் போகும்போது சிஓ கிட்டேயும் பார்த்தா இவங்க வணக்க வச்சு பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கண்டுக்காத மாதிரி போகும்போது யூமியும் இந்த மாதிரி நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் ஆனால் வந்திருக்கீங்களே, ஆனால் இந்த இடத்துல தான் ஹீரோயின் இல்லைன்னு சொல்லும்போது அதுதான் நீ என்ன நினச்சாலும் ஹீரோயின் நிலைமைக்கு போக முடியாது, ஏன்னா நீ ஹீரோயின் கிடையாதுன்னு சொல்லும்போது யூமியும் நீங்கள் ஒரு டைம் கூட பாசிட்டிவாக பேச மாட்டீங்களா, அவள் பண்ண வச்ச எல்லா தப்பையும் பார்த்தீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன், அதை நினச்சி உங்களுக்கு சந்தோஷம் இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது எதுவுமே பேசாமல் அந்த இடத்துலேருந்து வந்துடுவாங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஆன் வந்து ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன் நீ தான் எல்லா மிஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா சரி பண்ணியாமே, எப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் பண்ணால் காலேஜில் ஒரு செக்ஷன் எடுத்திருப்பாங்க இல்லையா, நம்ம சில சீன்ஸ்க்கு முன்னாடியே பார்த்துருப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேமிங் பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா மிஸ்ஸையும் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து இந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. யுமியோட ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்ப்பாங்க. பார்த்தா ஹீரோயினும் அந்த சிஓவும் நின்று பேசியிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ்லாம் அந்த இடத்துல இருக்கும். பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக யுமி ரூமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மித்தவங்களோட பொருள் எடுக்கிறது கிரைம்னு உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அதே மாதிரி மித்தவங்களோட பொசிஷன் எடுக்கிறது கிரைம் தானேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சிரிச்சுக்கிட்டே என்ன நீ ஏன் சைடில் இருப்பேன்னு பார்த்தா ஹீரோயின் சைடில் இருப்பா போல, உன்னை ஃபயர் பண்ணது ஹீரோயின் தான் அது தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்னை ஃபுல் டைம் எம்ப்ளாயாக ஹையர் பண்ணது நான் தான் அது தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போதும் அதுவும் எனக்கு தெரியும்னு சொல்லி சொல்லும்போது இவங்க சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரிஞ்ச அந்த ரூமர்ஸ் கரெக்ட் தான் போல, என்ன நீ ஹீரோயின் கூட நைட்டை ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் நக்கலாம். அதே மாதிரி தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த பொசிஷன்
ஷூக்கு வரைக்கும் நீங்கள் யார் கூட நைட்டை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் போதும் பேசுகிறது ஸ்டாப் பண்ண உன்னோட கைண்ட்னஸ் எனக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினச்சினா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ண மிஸ்ஸை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு அந்த ஷூ மேக்கிங் ஷாப்பை பார்த்தீங்கன்னா திருப்பி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்து அமுச்சு வைப்பாங்க. போகும்போது யுமியும் இந்த மாதிரி அண்டர்டாக்கு இந்த வீக் மீட்டிங் இருக்கும், அதனால் வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லி சொல்லணும். ஓகே மேனேஜர்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போவாங்க. யுமின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருப்பாங்கன்னா அந்த ஷூ மேக்கிங் ஷாப்புக்கு தான் வந்திருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் கழுத்தில் அந்த கத்தி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் அந்த இடத்துல இருக்கும். அதை எடுத்து பார்க்கும்போது பின்னாடி அந்த ஷூ மேக்கர் பண்ண வந்து நின்றுருவாங்க. இன்னும் எத்தனை பேர் தான் என்னை தொல்லை பண்ண போறீங்க, ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா என்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்னை சாவடிச்சிட்டாங்க, திருப்பி நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கத்தி எடுத்து அப்படியே பேக்கெட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க. போகிறதுக்கு முன்னாடி நான் யாரையும் நம்புறதா இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகலான்னு சொல்லி பார்க்கும்போது ஷாப் ஓனரும் இந்த மாதிரி இதுதான் உன்னோட ரியல் ஃபேஸான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் அப்புறம் உங்களோட ரியல் ஃபேஸ் என்ன, ஃபேமிலிலாம் விட்டு ஷூ மேக் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கீங்க, அதே மாதிரி ஒரு கொலகாரன் ஆயிருக்கீங்களேன்னு சொல்லி கேட்பாங்க. அவரும் என்ன சொல்கிறேன், நான் யாருமே கொலை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லும்போது இவர் பார்த்தா அந்த பேம்ப்ளெட் கொண்டு வந்திருப்பாங்க ஷூ மேக்கிங்க்கு, அதை கொடுக்கும்போது அவரும் சிரிச்சுட்டே என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா, நீ கொண்டு வந்து நீட்டினோன்னே இதை நான் பண்ணுவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்கணும். யார் தப்பு பண்ணாங்களோ அதை அவங்க தானே கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது இவர் பார்த்துட்டா கோவரும், இதெல்லாம் அவளை கொலை பண்ணியிருந்தா நடந்திருக்காருல்ல, ஹீரோயினை கொலை பண்ணியிருக்கணும்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோயினும் அப்போ உங்களுக்கும் அவளை கொலை பண்ணணும்னு இருந்துதான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படியே பண்ண இவர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் விட்டுருவாங்க. ஹீரோயினும் நெக்ஸ்ட் டைம் கொலை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுலையாச்சும் கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆக்சுவலி எப்படி இவர் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஹீரோயின் யோசிச்சிருப்பாங்கன்னா அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு இருந்திருக்கும், ஹீரோ கையில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருந்திருக்கும். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இவர் மேலே சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அண்டர்டாக் டீமுக்கு வருவாங்க. எனக்கு தானே ஒர்க் பண்ண போகிறோம், ஐயோ உள்ளே போனால் எல்லாம் லூசர்ஸாக தான் இருப்பாங்க, இப்படி தான் நம்மளை இன்வைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போகும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெர்சியாக இருக்கிற மாதிரியும் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் யோசிச்சு பார்ப்பாங்க. இதை யோசிச்சுட்டு இது தானே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன யாருமே காணும்னு சொல்லி உள்ளே போகும்போது தான் இவங்க பண்ண அழகாக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு வரவேற்கணும்ன்ட்டு சர்ப்ரைஸ்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்க் ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு டெஸ்க்கெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அந்த டெஸ்க்கு பிடிக்காது. நான் கம்ப்யூட்டர் உள்ள லேப்டாப் டெஸ்க்கே எடுத்துக்கிறேன்னு சொல்லி போகும்போது இவங்களும் இது மேனேஜருக்கான டெஸ்க்கு நீ எப்படி உட்காரலான்னு சொல்லி கேட்கும்போது இப்போதைக்கு நான் தான் மேனேஜர் ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே வேலை இல்லை, வெளியில் போய் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது இவங்களும் மேபி அந்த ஷூ ஃபேக்ட்ரிக்கு போவானான்னு சொல்லிட்டு பின்னாடி பேசுவாங்க. இவரும் கேட்டுட்டு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஆமாம்மா உங்களுக்கு நான் சில பல வேலையை கொடுக்கணுன்ட்டு 3 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்க துறை சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி அலெக்ஸ் பார்த்தீங்கன்னா கலரிங் ஒர்க்லாம் நல்லா பண்ணுவாங்க, ஷூ கலர் டிசைன்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேடி லூயுங்க இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு எடுக்க சொல்லுவாங்க. யுமியை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தானே, அந்த இன்ஃப்ளூயன்ஸோட டீட்டெயில் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து வந்துடுவாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியாது, என்ன இவன் இப்படிலாம் ஆர்டர் போட்டுட்டு போகிறாருன்னே தான் பார்ப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா யுமியை தான் காட்டுவாங்க. அவங்க தான் இப்போ மேனேஜர் ஆகிட்டாங்களே, அதுக்காண்டி எல்லாத்துக்குமே பார்ட்டி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்போம்ல, ஹீரோயின் கூப்பிட்டோன்னே ஒருத்தர் ஓடி வந்திருப்பா இல்லையா ஆக்டர், அவரும் இருப்பாங்க. அதே மாதிரி சோயவங்களும் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தானாக இருக்க மாட்டாங்க, ஹீரோனால தான் இருப்பாங்க. ஹீரோயின் எப்படி எல்லாத்துக்கிட்டே ஆட்டிடியூடாகவும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்குள்ள ஆக்டருக்கு அது சுத்தமாகவே பிடிக்காது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா ஹீரோயின் மாதிரி ஆக்ட் பண்ணுறது, நீ யார், எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களும் நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, அப்போ உன்னை நாய் மாதிரி ட்ரீட் பண்ணா, நான் உன்னை அப்படியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு இவரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி பேசினோடனே இவர் அங்கே உள்ள ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா யுமி தலையில் ஊற்றிட்டு அங்கேருந்து போவாங்க. இவங்களும் சண்டைக்கு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது சோயிங் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. சோயிங் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்த ட்ரிங்கை குடிச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நீயும் என்ன ஒரு மாதிரி தானே ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது இவரு கூட்டை கட்டி கொடுத்துட்டு வா உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யுமியை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு பண்ணால் நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. தன்னை யார் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சோயிங் டெஸ்கெல்லாம் செக் பண்ண வந்திருப்பாங்க. பார்த்தா ஹீரோனுக்கு இப்படி நடந்தது என்னோட ஃபால்ட்லாம் சாரி கேட்டு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க. இவனடா இப்படி எழுதிருக்கான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ரூமுக்கு தான் போவாங்க. போய் அவரோட டெஸ்கோட கீ எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தப்பாக ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. இவன் இருக்கானே, இவன் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே யுமியோட ரூமுக்கு போகலான்னு வந்து பார்ப்பாங்க. பார்த்தா லாக் ஆயிருக்கும். இது என்ன லாக் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த சைடு நம்மளுக்கு யுமியும் சோயும் தான் காட்டுவாங்க. காரில் போயிட்டு இருப்பாங்க. வரும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. கால் பேசி முடிச்சோடனே சோயும் கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஹீரோ சுத்தமாக பிடிக்கலப்பா, அவன் என்னமோ ஹீரோனுக்கு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான், ஒரு வேளை பாய் ஃப்ரெண்டாக இருப்பானோன்னு சொல்லி கேட்கும்போது சோயிங்க்கு தான் ஹீரோனை பிடிக்கும் இல்லையா, ஒன் சைடாக வேற லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் அப்படிலாம் கிடையாது, அவன் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்லும்போது இந்த நிலைமையிலையும் உனக்கு ஹீரோயின் தானே முக்கியம், அவன் பாய் ஃப்ரெண்டாக இல்லையா தான் முக்கியம்னு சொல்லி கேட்கும்போது சோயிங்கும்
ஆமாம் உன்னோட பிளேஸ் வந்துருச்சு இங்கேருந்து போன்னு சொல்லி சொல்லும்போது யுமியும் பார்த்தீங்கன்னா நீ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மேலே வாவேன் ட்ரிங்க் வாவே நம்ம மேலே போய் ட்ரிங்க் குடிக்கலாம்னு சொல்லி கூப்பிடும்போது சோயிங் பண்ண எதுவுமே பேச மாட்டாங்க. எனக்கு புரியுது உங்கள் எல்லாத்துக்குமே ஹீரோயின் தானே பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை பிடிக்காது தான், ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு தான் அங்கேருந்து போவாங்க. சோயிங்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோனை பற்றி தான் யோசிப்பாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுவாங்க. ஹீரோனோட பாடி இருக்குல்ல, இது பண்ணால் நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். அவரோட பாடியை பார்த்தீங்கன்னா எங்கேயும் எடுத்து போயிட்டு இருப்பாங்க. பின்னாடி யாரோ பிளாக் கலர் மாஸ்க் போட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு பில் எதுவுமே பே பண்ணல, கம்பெனிலேருந்து பே பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் வெளியில் கொண்டு போயிட்டுருக்கோன்னு சொல்லி சொல்லும்போது ஹீரோவும் நான் பில் பே பண்ணுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாஸ்க் போட்டிருப்பது அங்கேருந்து போயிருப்பாங்க. ஏதாவது கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அதில் பே பண்ணலாம் சொல்லி வந்திருப்பாங்க. டியூ எவ்வளோ கொடுக்கட்டும்னு சொல்லி கேட்கும்போது 3 மந்த்ஸும்பாங்க. ஆனால் கார்டு டிக்ளைன் ஆயிடும். 9 மந்த்ஸ் 12 மந்த்ஸ்ன்ட்டு 1 இயருக்கு போட்ட பிறகு தான் பார்த்தீங்கன்னா கார்டு ஓகேவாகும். ஹீரோனை பார்த்தீங்கன்னா விஐபி ரூமுக்கு மாற்றிருப்பாங்க. ஹீரோன் பாடியை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாஸ்க் போட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இவர் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வரும், இந்த மாதிரி குரூப் டெக்ஸ்ட் தான், இந்த மாதிரி நம்மளுக்கு வீக்கெண்டில் மீட்டிங் இருக்காம யுமி மேம் சொல்லியிருக்காங்க, என்ன பண்ண போகிறோம் தெரியல, எமர்ஜென்சி அலர்ட்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பண்ண ஹீரோன் டோட்டலாகவே இக்னோர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான மீட்டிங்காக தான் இருக்கும். எல்லாருமே பண்ண அந்த இடத்துல அரேஞ்ச் ஆகிருப்பாங்க. அது அண்டர்டாக் டீம்மேட்ஸாக எல்லாருமே சொதப்புவாங்க. அந்த மாதிரி எல்லாமே சொதப்பிட்டு இருப்பாங்க. யுமியும் பண்ண என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டான ப்ரெசன்டேஷன் கொடுங்கன்ட்டு அலெக்ஸ் பண்ணலான்னு சொல்லி வரும்போது ஹீரோன் பண்ண ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க தான் வேறு லெவலில் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும்போது யுமியும் இல்லை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் பிடிக்கலைங்கிறீங்க, எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும், உங்ககிட்ட கேட்குறப்பல டிசைனிங் டீமை கேட்கலான்னு சொல்லிட்டு சோயிங்கை பார்த்து கேட்பாங்க. சோயிங் எல்லாமே ஓகே தான் இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது யுமியும் இல்லை எதுவுமே ஓகேவா இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீமோடு இருக்கீங்க, டீமை டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணணும், ஆனால் நீங்கள் ஒரு தனியாக ஒரு ப்ரெசன்டேஷனை பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் எதுக்கு ஹீரோயின் மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஹீரோயின் மாதிரி ஆக்ட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணலாமே சொல்லி சொல்லும்போது ஹீரோயினும் இப்போ எதுக்கு அவளை இழுக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. எனக்கு இந்த ப்ரெசன்டேஷன் பிடிக்கல, உங்கள் டீமோட பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இந்த மாதிரி சோலோ ப்ரெசன்டேஷன் தான் பண்ணக்கூடாதுன்ட்டு இவங்க நக்கல் பண்ணி விடுற மாதிரி எல்லாருமே பண்ண சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. திடீர்னு உள்ளுக்குள்ளேருந்து ஹீரோயின் வெளியில் வந்துட்டு எல்லாருமே சிரிக்கிறீங்களா சிரிங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது சோயிங் பார்த்தா அங்கே இருக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி டைம் ஆச்சு, எங்களுக்கு டீம் மீட்டிங் இருக்குது, டீம் டின்னருக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலைய ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோனுக்கு வந்து செம காண்டாத ரூமில் உட்காந்துருப்பாங்க. இவங்க 3 பேர் சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி பக்கத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நீ எதுக்கு தனியாக ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணல, யுமி மேடம் அப்படி தான் தெரியும்ல, சோகமாக இருக்கிறத விட நம்ம ஏதாச்சும் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் போடலான்னு பார்ப்பாங்க. ஹீரோனும் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ நினைச்சா இப்படியே இருக்க போகிறீங்க, உங்களை இப்படி டவுனாக பேசுகிறாங்களே அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தோணலன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் வீடுப்பா வாப்பா சாப்பிட்லான்னு சொல்லி தான் கூப்பிட்டு இருப்பாங்க. எப்போ தான் நீங்கள் மாற போகிறீங்களோ, நீங்கள் எல்லாமே ஒரு லூசர்ஸ்ன்னு சொல்லி சொல்லும்போது அலெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் வந்துடும். என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க, எல்லாருமே லூசர்ஸ்னால் நீ தான் மிகப்பெரிய லூசர், உன்னை யார் இப்படி பண்ணிட்டு வர சொன்னதுன்னு சொல்லி கேட்கும்போது அலெக்ஸ் அப்படி சொல்லும்போது ஹீரோன் ஆமாம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, ஏன்னா நீ 2 ஜாப் பார்க்குற, ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்க, உன் பாடி மாறின்ட்டு அவரோட பிறப்பையே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தப்பாக பேசுகிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அலெக்ஸ் இதை கேட்டோன்னே கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்துட்டு இந்த மாதிரி உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்களே, யார் இருப்பா, இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அலெக்ஸை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அங்கேருந்து போவாங்க. அப்படியே நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோயிங் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிருப்பாங்க போல். நர்ஸ்க்குலாம் சில ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போகும்போது யுமி அந்த இடத்த கிராஸ் பண்ணி போவாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுவாங்க. நம்மளுக்கு ஹீரோயின் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட பாடியை பார்த்துட்டு நம்ம எதுக்கு இவன் பாடியில் ஸ்ட்ராப் பண்ணோம், என்னதான் நடந்திருக்கும்னு சொல்லி லெஃப்ட்டில் வச்சு யோசிச்சுட்டு இருக்கும் போதே மேபி அந்த கிஸ்ஸாக இருக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இல்லை அப்படிலாம் இருக்காதுன்ட்டு திரும்பி உங்களை பார்ப்பாங்க. இல்லைன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுட்டு ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்ட்டு ஹீரோனை பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு சோயிங் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சோயிங்கை பார்த்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, ஒரு மாதிரி சிரிக்கிறதோடையே இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா முடியுது.